ஸோ ஏர்டெல்ல வந்து நெறைய பேர் ஏன்ட்ட இப்போ ரீசெண்டா கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து, எப்படி வந்து ஏர்டெல் ஓட டிடிஹெச் அண்ட் ஃபைபர் நெட் வந்து சரண்டர் பண்றது? ஸோ நீங்க ஏர்டெல்ல எந்த ஒரு சர்வீஸ் சரண்டர் பண்ணணும் அப்டினாலுமே, நீங்க வந்து ஏர்டெல்லோட தேங்க்ஸ் ஆப்க்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவைலபிள் கிடையாது. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு மொத்தமா 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் 1 நீங்க வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்க்குள்ள போயிட்டு கஸ்டமர் கேருக்கு வந்து நீங்க சேட் பண்ணலாம். அப்படி நீங்க சேட் பண்ணி வேணா சரண்டர் பண்றதுக்கான இத வந்து இனிஷியேட் பண்ணலாம். ப்ராசஸ் வந்து நீங்க இனிஷியேட் பண்ண முடியும். அதுலயுமே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாட் பாட் தான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாச்சும் ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் பேசி வந்து நீங்கள் வந்து சரண்டர் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இது வந்து ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 வந்து என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏர்டெலோட கஸ்டமர் கேருக்கு நீங்கள் வந்து ஒன் டு ஒன்னுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். கால் பண்ணிட்டு அவங்ககிட்ட பேசி நீங்கள் வந்து சரண்டர் பண்ணுற ப்ராசஸை இனிஷியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கால் பண்ணி பேசி இனிஷியேட் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஆப்ஷனில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோனில் நம்ம வந்து இருக்கிறதுலே கையோட வந்து ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணி நிறைய ஓடிபி, நிறைய ஃபார்மாலிட்டீஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே அவங்க வந்து நம்மள ஃபோனில் வச்சுட்டே வந்து எல்லா ப்ராசஸையும் முடிச்சுருவாங்க. இதே இது நீங்கள் வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் மூலமா போயிட்டு நீங்கள் வந்து சேட் பண்ணி இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நிறையா தான் நீங்களே வந்து மேனுவலா பண்ணுற மாரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பதிலா அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பதிலா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் வந்து போறது ஒரு பெஸ்ட்டான விஷயமா வந்து இருக்கும். ஸோ நீங்க டேரக்ட்டா வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணி நீங்க வந்து சரண்டர் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ண முடியும். ஏர்டெல்ல நீங்க எந்த ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே. ஸோ கண்டிப்பா அந்த குட்டி வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டாங்க. அதனால தான் சின்ன ஒரு வீடியோ. ஐ மீன் நீங்க ஃபேமிலி டைம் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட்ஸ் வந்து மறக்காம கொடுங்க.